அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாமுடைய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை சொல்லிடுறேன். ஸோ ஜனவரி 31 மார்ச் 2 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். 10th பாஸ் போதுன்றதுனால நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கட்டும். 10th குவாலிஃபிகேஷன்றதுனால. அண்ட் இதை தாண்டி இப்போது இந்த வீடியோவில் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை நான் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை என்னோட மெயில் ஐடி தரேன், அதுக்கு நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா சார் எனக்கு ஆர்கனைஸ்ட் கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸு, கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாம் படிக்கிறதுக்கு கரெக்டாக கிளாஸஸ் பார்த்து படித்தா பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ குரூப் டிக்கான சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியாச்சு. பிப்ரவரியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃப் ரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் கமெண்ட் செக்ஷன்லையுமே இந்த பேட்சோட லிங்க்கை பின் பண்ணுறேன். கோடை யூஸ் பண்ணி 2500 கிட்ட டபுள் வேலிடிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், எதுவாக இருந்தாலும் kishore.mohankumar@24.com அஃபிஷியல் மெயில் ஐடி ஏனாலும் இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். இதை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ குரூப் டியோடைய எக்ஸாம் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஸோ சிபிடின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டானது. இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அது பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டுக்கே நம்ம கூப்பிட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிடியில் இருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டே வரும். ஸோ அதில் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக நம்ம மார்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு கூட நல்லது. ஸோ அதை பொறுத்து தான் மெரிட் லிஸ்ட்டே வரும். கட் ஆஃப் எல்லாமே இருக்க போகுதுன்றது பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான பார்ட்டு தான் பட் குவாலிஃபையிங் இன் நேச்சர். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எல்லாரையுடைய நிறைய மார்க் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஆனால் அதே செகண்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் இந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இப்படி ஓடிட்டிங்கன்னா போதும், இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அதை வெயிட்டை தூக்கி வச்சிட்டிங்கன்னா போதும்னு சில க்ரைட்டீரியா. அது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 1000 மீட்டர் ஓடணுன்னு இருக்குன்னா நீங்கள் 3 நிமிஷத்தில் ஓடினாலும் சரி, 2 நிமிஷத்தில் ஓடினாலும் சரி, இல்லை 4 நிமிஷம் 50 செகண்டில் ஓடினாலும் சரி நீங்கள் குவாலிஃபை. ஸோ ரொம்ப எஃபர்ட் போடணும் அப்படின்றது இல்லை. ஓகே, ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கு அடுத்தபடியாக நான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை நீங்கள் எய்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த ரெண்டு நமக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சுனாலே டிவி அண்ட் எம்இ, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அது பெரிய இஷ்யூவாக இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என்னென்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்றதை ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். ஸோ ஆண்கள், பெண்கள், ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒரு வகையில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. ஆக்சுவலாக ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் இப்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 கிட்ட இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்கனால ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி 2 ஈவெண்ட்டில் நடக்கும். ஸோ சிபிடியை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மார்க் எடுத்துட்டோன்னா ஸோ அதிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட 20 மடங்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேகன்சிஸ்லேருந்து 20 மடங்கோ 10 மடங்கோ அதிகமாக பிஇடி, ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்போ இந்த டெஸ்ட்டில் நம்ம குவாலிஃபை பண்ணணும். ஸோ அப்போ ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஈவெண்ட் இருக்குப்பா. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் 2 ஈவெண்ட். ஒன்று வெயிட் லிஃப்டிங், ஸோ அப்போ வெயிட்டு, ஸோ அப்போ எடை தூக்குதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெயிட்டை தூக்குறது, வெயிட்டை தூக்கி கொஞ்சம் நடந்து போய் 1 மீட்டரை வைக்கணும். அது என்னன்னு சொல்கிறேன். 2 பேத்துக்குமே, இது ஆண்களும் சரி பெண்களும் சரி, மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே 2 டெஸ்ட்டுமே இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் அந்த க்ரைட்டீரியா மட்டும் மாறுது. வெயிட் லிஃப்டிங் ஒன்று, இன்னொன்று காமனாக எல்லா இடத்துலையுமே ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க மாதிரி ரன்னிங் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இப்போ இந்த 2 டெஸ்ட்டில் ஆர்டர் வைஸ் எது நடக்கும் சார்? ஃபஸ்ட்டு ரன்னிங் நடக்குமா, வெயிட் லிஃப்டிங் நடக்குமானா ஃபஸ்ட்டு வெயிட் லிஃப்டிங் தான் நடக்கும். ஸோ வெயிட் லிஃப்டிங்கில் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அடுத்து ரன்னிங்க்கு நீங்கள் போக முடியுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அப்போ வெயிட் லிஃப்டிங் என்ன க்ரைட்டீரியா? ஸோ ஆண்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன? ஸோ அப்போ மேல் கேண்டிடேட்ஸ் ஆண்களாக இருந்தோன்னா 35 கிலோ, ஸோ 35 கிலோக்கு வெயிட்டு, ஒரு மூட்டை, இந்த மண் மூட்டை தான், ஸோ சாண்ட் பேக் தான் 35 kgs இருக்கக்கூடிய இந்த மண் மூட்டை சாண்ட் பேக்கை
100 மீட்டரை விட நம்ம கடந்து போய் வைக்கணும். ஸோ 100 மீட்டர்ஸ் வந்துட்டு அந்த 35 கிலோவை தூக்கிட்டு போய் 2 நிமிஷத்துக்குள்ளே வைக்கணும். ஸோ அப்போ டைமுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ 100 மீட்டர் தள்ளிட்டு போய் வச்சுட்டா போதுமா, அவர் ரொம்ப மெதுவாக நடந்து போகணுமா அப்படின்னு கிடையாது. 100 மீட்டரில் இங்கேருந்து அந்த 35 கிலோ பேக், அந்த சேண்ட் பேக் மண் மூட்டையை 100 மீட்டரை கடந்து போய் வைக்கணும், 2 நிமிஷத்துக்குள்ளே வைக்கணும். ரொம்ப முக்கியம், வித்தின் 2 மினிட்ஸ். ஸோ அப்போ இது மேல் கேண்டிடேட்ஸ். ஆண்களுக்கு வந்துட்டு வெயிட் லிஃப்டிங் கேஜி வந்துட்டு 35 கேஜி 100 மீட்டர்ஸ் 2 மினிட்ஸில். ஃபீமேலுக்கும் அதே வெயிட் லிஃப்டிங் இருக்குது. க்ரைட்டீரியா எத்தனை மீட்ரு நிமிஷம் எல்லாமே அதே தான், சேம் தான். ஆனால் வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மி. ஸோ அப்போ பெண்களுக்கு ஏற்ற மாதிரி 20 கேஜிஸ். அப்போ பெண்களுமே நீங்கள் பிடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இது தான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் ரன்னிங்கு. ஸோ அப்போ 20 கிலோ, அதுவுமே அது மண் மூட்டை தான் கொடுப்பாங்க. 20 கிலோவை கீழே வைக்காமல் ஒரு தடவை கூட கீழே வச்சிடக்கூடாது. இதுவும் நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சான்ஸ் தான், அதை நான் கடைசியில் வர்றேன். ஒரே சிங்கிள் சான்ஸ் தான். ஒரு தடவை கீழே வச்சுட்டோம் சார், இன்னொரு சான்ஸ் வாய்ப்பே இல்லை. சிங்கிள் சான்ஸில் அவங்க செட்டாக அனுப்புவாங்க, ஸோ பேட்சாக அனுப்புவாங்க. அதில் யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்க போது போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் ஃபீமேலுக்கு வந்து 20 கேஜஸ் 20 கிலோவை அதே 100 மீட்டர் கொண்டு போய் வைக்கணும், அதே 2 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மி. இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த வெயிட் லிஃப்டிங்கில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அதுக்கடுத்து ரன்னிங் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. ரன்னிங்கிறது 1000 மீட்டர்ஸ், ஸோ 1000 மீட்டர், அதாவது கரெக்டாக 1 கிலோமீட்டர் ஓட வேண்டியது இருக்கும். ஆண்கள் வந்துட்டு அந்த 1000 மீட்டர்ஸை 4 minutes 15 secondsக்குள்ளே முடிக்கணும். ஸோ 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே 1000 மீட்டர் நீங்கள் ஓடி முடிச்சிருக்கணும், 1000 மீட்டர் ஓடி இருக்கணும். அதே பெண்களுக்கும் அதே 1000 மீட்டர்ஸ் தான், 1000 மீட்டர் தான், 1 கிலோமீட்டர் ஓடணும். பட் கொஞ்சம் டைம் அதிகம், 5 minutes 40 secondsக்குள்ளே, ஸோ 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ளே முடிக்கணும். அப்போ சார் இது நான் 1000 மீட்டரை நான் வந்துட்டு வெறும் 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன்னா, ரொம்ப சாத்தியம் கம்மி தான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்துட்டு 1000 மீட்டரை 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன், 3 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் குவாலிஃபைட், சூப்பர், சேஃப். அதே மாதிரி 4 நிமிஷம் 15 செகண்டில் 4 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டேன்னா அப்பயும் குவாலிஃபை தான். ஸோ அப்போ குவாலிஃபை ஆகிடலாம். என்ன 4 நிமிஷம் 16 செகண்டு, 4 நிமிஷம் 20 செகண்டு, இதை தாண்டி மட்டும் போயிடக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஓடிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். அது எவ்வளோ சீக்கிரமாக ஓடினாலும் அது வந்துட்டு குவாலிஃபை ஆகிடுவோம். அதனால பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்க போகிறது இல்லைன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியம், இல்லை எதுவாக இருந்தாலும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி ஒன்லி ஒன் சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ நீங்கள் தூக்கிட்டு போய் வைக்கிற அந்த வெயிட்டாக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், செகண்ட் சான்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடணும். என்னைக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கூப்பிட்றாங்களோ, கால்ஃபார் பண்ணுறாங்களோ, அப்போது ரெடியாக இருக்கணும். போன உடனே இதை வந்துட்டு நீங்கள் தூக்கிட்டு போய் வைக்கிறதும் ரன்னிங் தான் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜஸை பொறுத்த, அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டெஸ்ட்டு தான். ஆனால் ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்போ நான் சொன்னது தான். வெயிட் லிஃப்டிங் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ அதுவும் சேண்ட் பேக் வித்தவுட் ஹேண்டில். சார் நான் இந்த ஹேண்டில் இப்போ நம்மளே வந்துட்டு சாக்கு மூட்டையெல்லாம் தூக்கியிருக்கோன்னா, அது மண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணோ இல்லை அரிசியோ இருக்குன்னா அதை இப்படி மொத்தமாக சேர்த்து பிடிச்சி இப்படி தூக்குவோம் இல்லையா, அப்படி கிடையாது. ஸோ அந்த சாக்கு மூட்டையே இப்படி ஒரு மாதிரி இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும், மொத்தமாக இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, அப்படி தான் தூக்கிட்டு போகணும். சார் இப்போ இந்த மாதிரி இப்போ சாக்கு மூட்டையே நமக்கு இப்படி கொஞ்சம் இப்படி வரலாம் சார், இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகலாமான்னா அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டில் கிடையாது, இப்படி பிடிச்சி தூக்க முடியாது, 2 கையில் இப்படி பிடிச்சி தூக்க முடியாது, மொத்தமாக தான் தூக்கிட்டு போகணுன்றது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சேண்ட் பேக் வித்தவுட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு வெயிட் லிஃப்டிங் நடக்கும். அப்போ அதான் அந்த க்ரைட்டீரியா, அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோன்னா அதுக்கடுத்து அது ரன்னிங் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 1000 மீட்டர்ஸ் அதை அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். ஸோ 2த்தையுமே நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ குவாலிஃபை பண்ணணும். ஸோ வெயிட் லிஃப்டிங் குவாலிஃபை பண்ணலினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன்னிங்கே நடக்காது. ஸோ வெயிட் லிஃப்டிங் நீங்கள் இந்த எடை தூக்கிட்டு போய் வைக்கலை, அதில் குவாலிஃபை ஆகலைனாலே ரன்னிங்க்கு டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம். ஸோ அது வந்துட்டு நம்ம போக முடியாது. இது ஒரு பாயிண்ட். இதை தாண்டி இன்னும் காமன் டவுட்ஸ்க்கு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு சரி இந்த எக்ஸாமுக்கு ஹைட்டு வந்துட்டு இருக்குதா, மினிமம் ஹைட்டுன்னு இருக்குதா, இல்லை மினிமம் வெயிட்டுன்னு இருக்குதானா, ஹைட்டும் நமக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது, வெயிட்டும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணணும். இப்போ ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கேன் சார், என் ஹைட் வந்துட்டு 150 சென்டிமீட்டர் தான், ஸோ 150 சென்டிமீட்டர் தான், தாராளமாக ஓகே, நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணலாம். குரூப் டி நீங்கள் எலிஜிபிள். ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்துக்கணும். மெடிக்கல் கண்டிஷன்ஸில் கண் பார்வை நீங்கள் எந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்துட்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆனால் யாராக இருந்தாலும் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஆனால் ஹைட் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. 140 சென்டிமீட்டர் இருந்தாலும் அந்த கிலோவை தூக்கிட்டு போய் வைக்கணும். 35 கிலோவை ஆண்களாக இருந்தால் தூக்கிட்டு போய் வைக்கணும், பெண்கள்லாம் 20, 1000 மீட்டர் ஓடணும்னு அதை குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். 170 180 சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி, ஹைட் வந்துட்டு மினிமம்னு கிடையாது, வெயிட்டும் மினிமம் கிடையாது. பட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்
பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுலேருந்து விலக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த கண்டிஷனை பொறுத்து அதுக்கு விலக்கு இருக்குது. ஆனால் இவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கேட்டகரியே அப்ளை பண்ணும்போது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூபிடி கேட்டகரி, ஸோ மாற்றுத்திறனாளி கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணுறோம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ அவங்க ரயில்வே ஹாஸ்பிட்டல் ரயில்வே சைட்லேருந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நிஜமாலே இவங்களுக்கு பிடபிள்யூபிடி அவங்க இந்த காரணத்தினால ஊனமுற்றதாக இருக்காங்க, அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு மொத்தமாகவே ஃபோர்ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் கிளியர் பண்ணி வந்திருந்தாலும் சிபிடி நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் ப்ரூவ் பண்ண முடியலனா கரெக்டான இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா நமக்கு வந்துட்டு இந்த கேட்டகரியே கிடையாது. ஸோ அதனால் இதை நான் சொல்லிக்கிறேன், இது பிடபிள்யூபிடி பர்சன்ஸ்க்கு. ஆனால் ஒரு சில பேருக்கு எக்ஸம்ஷனும் இருக்குது. சார் இப்போ இந்த சிசிஏஏ கேட்டகரி, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப், ஸோ இப்போ ரயில்வேஸ் கேட்டகரியிலேயே அது ரயில்வேஸோடைய டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ரயில்வே சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிசிஏஏ சர்டிஃபிகேட், அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப்ன்ற சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ குரூப் டிக்கு அதுவும் ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஸோ நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் என்ஏசியோ இல்லை சிசிஏஓ கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் குரூப் டியை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். 10th அல்லது ஐடிஐ அல்லது சிசிஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சிசிஏஏ மூலியமாக நீங்கள் சிசிஏ சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிசிஏ கேண்டிடேட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டே கிடையாது. ஸோ வெறுமான அந்த சிபிடி மட்டும்தான் நடக்கும். ஸோ அப்போ அந்த சிபிடியில் சூப்பராக அடிச்சு நவுத்தி நல்ல மார்க் எடுத்துட்டிங்கனாலே போதும். சிசிஏ கேட்டகரி அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸம்டட், ஸோ அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிஸ்க்கும் எக்ஸம்டட். ஸோ அப்போ நீங்கள் முன்னாள் இராணுவ வீரராக இருக்கீங்க, நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் என்ன, இராணுவ வீரராக ஒருத்தவங்க உள்ளே போகணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபிசிக்கல் டெஸ்ட் நடந்திருக்கும், அதையே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு இதிலேருந்து எக்ஸம்ஷன். ஸோ அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சிசிஏக்குமே கிட்டத்தட்ட அதே தான். ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் அவங்க ரெடியாக இருக்காங்கன்றதுனால தான் அதை வந்து எக்ஸாம் பண்ணுறாங்க. இதே ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ அப்போ ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க வந்துட்டு இவங்க இது பண்ணலாமா, ப்ரெக்னென்ட் உமன் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அவங்களுக்கு நடக்குமா நடக்காதானா அது அவங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். ஸோ இப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்துட்டு இது அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் அவங்களுக்கு இப்போ 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பட் சிபிடி கிளியர் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வர்றாங்கன்னா ப்ரெக்னன்சி அவங்களுக்கு ப்ரூவ் ஆகிடுனா அவங்க ஒரு அஃபிடேவிட் மாதிரி ஸோ டிக்ளரேஷன் வந்துட்டு கொடுக்கணும். நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது நான் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன், இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னால என் ப்ரெக்னன்சிக்கு ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா இது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, முழுக்க அது என்னுடைய விருப்பத்தில் வரேன்ற மாதிரி ஸோ ஒரு அஃபிடேவிட் டிக்ளேர் பண்ணணும், ஃபிட்னஸ் டிக்ளேர் பண்ணி அது ஓகேனா அவங்க வந்துட்டு அதை அட்டன் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஒரு சின்ன சஜஷன், வெயிட்டு தூக்குறது, ஸோ பேபி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும், மறுபடியும் நீங்கள் யோசிக்கிறது தான். ஆனால் வெயிட்டு தூக்குறதுன்றதே இப்போ நம்ம வீட்டிலையே ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இருக்குது அப்படின்னா சின்ன வெயிட்டையே தூக்க விட மாட்டோம், நம்ம வந்துட்டு முழுக்க அவங்கள பார்த்துக்குவோம். பட் 20 கிலோ தூக்கணுன்றதெல்லாம் ரிஸ்க்கு தான், அதை யோசித்து மட்டும் அதை முடிவு பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கீங்க அப்படின்னா. அதே டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், ஸோ திருநங்கைகளுமே இங்கே வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு திருநங்கை அப்ளை பண்ணலாம், பட் அவங்கள எந்த கேட்டகரியில் எடுத்துக்குவாங்கன்னா ஃபீமேல் கேட்டகரியில் எடுத்துக்குவாங்க. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் திருநங்கைகள் வந்துட்டு அவங்க இதில் வர்றாங்க, கிளியர் பண்ணி சிபிடி கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வராங்கன்னா அவங்கள ஆண்கள் கேட்டகரியில் எடுத்துக்குவாங்களா பெண்கள் கேட்டகரியில் எடுத்துக்குவாங்களா, பெண்கள் கேட்டகரியில் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபீமேல் கேட்டகரின்னு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பெண்களுக்கு என்ன இருந்துச்சோ அப்போ 20 கிலோ, இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நமக்கு இந்த திருநங்கைகள் வந்துட்டு கிளியர் பண்ணுறாங்க, சிபிடி கிளியர் பண்ணுறாங்கன்னா 20 கிலோவை 100 மீட்டர் வந்துட்டு கொண்டு போய் வைக்கணும் 2 நிமிஷத்தில். அதே மாதிரி 1000 மீட்டரை வந்துட்டு அந்த 5 நிமிஷம் 40 செகண்டில் ஓடும். அதாவது பெண்களுக்கு என்ன பார்த்தோமோ அதை தான் டிரான்ஸ்ஜெண்டருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனில் இருந்த அந்த ஓவரால் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளவு நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்களும் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி இந்த அனக்ஷர் ஏன்னு சொல்லி கீழே கொஞ்சம் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் பிடபிள்யூபிடி எடுத்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி இருக்கீங்கன்னா கொஞ்சம் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.
ஸோ எந்த போஸ்ட்டுக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ விஷுவலி இம்பேர்டு நம்ம கண்ணு தெரியாதவங்க சில போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது, அது என்ன இருக்குது, இல்லை கண் பார்வை எவ்வளோ இருக்குது, இதெல்லாமே பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 A2 இதெல்லாம் என்னன்றது வேணும்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு போடுறேன். ஆல்ரெடி கூட வீடியோ போட்டிருந்திருப்போம், பட் போன வருஷம் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இதான் நமக்கு பாயிண்ட். ஓகேவா? இதான் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். செக் பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச அளவு ஃபிசிக்கலுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் சார் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா வாக்கிங்கில் இருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் 1 மாதம் வரைக்கும் கொஞ்சம் வாக்கிங் அந்த டைமில் மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட ஆரம்பிங்க, வெயிட்டு தூக்குங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஒரு சஜஷனாக சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் எப்படினாலும் படிக்க முடியும். பட் ஒரு ஆர்கனைஸ்டு கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். இந்த மாதிரி வரிசையாக இப்போ ஃபிசிக்ஸ்க்கு இது படிக்கணும், ஹிஸ்ட்ரிக்கு இது படிக்கணும், ரீசனிங்க்கு இது படிக்கணும்னு கிளாஸஸ் பார்த்து படித்தா எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த குரூப் டி கோர்ஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் 2.2 நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக புது கோர்ஸாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த கோர்ஸோ இல்லை சார் நான் வந்துட்டு குரூப் டி படிக்கிறேன், ஆனால் இப்போ நான் டிஎன்பிசியில் குரூப் 4ம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ எஸ்எஸ்சிலையும் இது ரயில்வேஸில் ஒரு எக்ஸாமு, டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேயும் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணணும்னா காஸ்ட் அதிகமாகும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரே கோர்ஸ் தான் தமிழ்நாடு மெகா பேக் ஆல் இன் ஒன் பேட்ச். ஸோ நீங்கள் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா இது ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு குரூப் டி தான் சார் மெயின் எய்ம்னா நீங்கள் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மந்த் எண்ட்லையோ ஃபெஸ்டிவல் டைம் பீரியடில் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் இப்பயும் இருக்கும். 24 months வேலிடிட்டிக்கு இருக்கும். ஸோ 24 மாதத்துக்கு இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 2500 ரூபா கிட்ட தான் இருக்கும் ஆஃபர் டைம் பீரியடில். செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டபுள் வேலிடிட்டி இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், கிளாரிஃபிகேஷன் வேணும்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி எதனாலும் கேட்டுக்கலாம். இதை நான் சொல்லிக்கிறேன். இதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். வேறு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.